ஹாய்! திகட்டாத தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் அரை மூடி தேங்காவை பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. பட்டை, இலை, கல்பாசி, காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. வெங்காயம் வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு பட்டாணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆயிருங்க. அதனால தான் இப்போ வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் கெட்டி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா குக்கரில் சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப சேர்க்கறது பிடிக்கல அப்படின்னா திகட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால் அது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.